ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா நண்டு கிரேவி தான் செய்ய போகிறோம். நண்டு நல்லா கழுவி விருத்தியாக்கி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சுத்தமாக க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்முறை செய்கிறது எப்படின்னு பார்ப்போமா. சட்டி வச்சாச்சு. ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம இந்த சோம்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு மக்களை. அடுத்து இது கூட தேவையான அளவு உப்பு, அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை, நான் தட்டி வச்சுருக்கேன். நீங்கள் பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். அடுத்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா உடச்சி விட்டுருங்க. தக்காளி எல்லாம் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரியாணி மசாலா வாசத்துக்காக அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சிக்கன் மசாலா, நண்டை போட்டுக்கலாம். கலந்து விட்டுக்கோங்க. குட்டி பசங்க இருக்கிறதுனால எனக்கு வீடியோ எடுக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பார்க்குற வியூவர்ஸ் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க. பசங்க இருக்கிறதுனால கொஞ்சம் சத்தமெல்லாம் கேட்கும். எதுவும் நினச்சிக்காதீங்க. இப்போ கொஞ்சம் இந்த நண்டு குழம்பு நல்லா கொஞ்சம் கிரேவியாக நல்லா வெந்துருச்சு நண்டெல்லாம். இப்போ ஃபினிஷிங்கில் நாங்கள் எப்போவுமே ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவோம். பசங்களும் இந்த பெப்பரை பிடிச்சி வச்ச பெப்பரை வேலாப்பில் தூவிக்கலாம். கொஞ்சம் புதினா இலை, மல்லி இலை இருந்தால் மல்லி இலை போட்டுக்கலாம். என்கிட்ட மல்லி இலை இல்லை, அதனால நான் புதினா இலை யூஸ் பண்ணிக்கிறேன்.